ஏன் துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது? ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது யார்? ஏமாறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தது யார்? நாம தான். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா ஏமாறாமல் இருக்கணும். ஏமாற்றக்கூடாது, ஏமாறக்கூடாது. மன்னிக்கிறது, விலகிறது, போகிறதெல்லாம் சும்மா போயிடுச்சு. ஏமாற்றுவாங்க. மனிதன் அப்படின்னு சொன்னால் மனம் மாறக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மனதால் ஆனவன். மனம்னா அவன் அப்பப்பா மாறினே இருக்கும். இன்றைக்கி உண்மைன்னுவான், நாளைக்கு பொய்ன்னுவான். இன்றைக்கி சரின்னுவான், நாளைக்கு தப்புன்னுவான். இன்றைக்கி தப்புன்னுவான், நாளைக்கு சரின்னுவான். மனம் மாறினே இருக்கும். ஒரு முடிவுக்கு அவன் வராத வரைக்கும் மாறினே இருப்பான். ஒரு முடிவுக்கு வருவதற்கு தான் என்னுடைய பேச்சு. அதனால் ஒரு முடிவுக்கு வரணுன்னா எனக்கு யாரும் துரோகம் பண்ணல, என்னை ஏமாத்துனாங்க. ஏமாறதுக்கான சந்தர்ப்பம் என்கிட்ட இருந்தது. எனக்கு புரிஞ்சிச்சு. எதுவுமே எந்தில்லைன்ட்டாலும் என்னை எப்படி ஏமாற்ற முடியும்? எதுவுமே எந்தில்லைன்னா என்னை ஏமாற்றத்துக்கு எதனா இருக்க முடியுமா? நான் ஒரு நாள் இந்த உடம்பு விட்டு போகிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என்னை ஏமாற்றத்துக்கு. அப்போ ஏமாறுறவங்க தான் ஏமாத்துறாங்க. யார் தான் ஏமாத்துறாங்க? ஏமாந்து போகிறவங்க தான் ஏமாத்துறாங்களே தவிர இதில் ஒன்றும் நஷ்டம் அவங்களுக்கு தான். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.